நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 772 பேஜ் நம்பர். நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு கர்த்தாவே உங்களோடு கூட இணைப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பேசினால் மாத்திரமே ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஆளாவல நீர். ஹalleluya 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 ஹalleluya. உங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. நீதிமானுக்கு இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். தமிழ்ல பிழை இருக்கிற, அதாவது படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணலாம், தவறா படிச்சுட்டு போயிடலாம். ஆனா நம்ம அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் விளங்கும். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு படுமே, அவனுடைய நீதிமானுக்கே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம் அப்படின்னு சொல்லி இதோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. நீதிமான் நீதிமான் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன். பரலோகத்தின் சொந்தமானவர் என்னுடைய இரட்சகரே, இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன், குல தெய்வமாக கொண்டிருக்கிறேன். அவரை தான் நம்பிட்டு இருக்கிறேன், அவருடைய சமூகத்துல தான் இருக்கிறேன். ஓய்வு நாளை நான் ஆஸ்வதிக்கிறேன், ஆண்டவர் காணிக்கைகளை கொடுக்கிறேன், கர்த்தருக்கு இந்த காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அநேக நீதிமான்களை போல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஓடிட்டு இருக்கிற அநேகருக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அனுமதிக்கப்படுகிற அந்த பாடுகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, பூமியிலே நீதியை சரி கட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ பாதாளத்துல விழுந்து போகாதபடிக்கு, நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு, நீ செய்கிற தவறுகளுக்கு இங்கேயே உனக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த அலைச்சல்களை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, வேதனையை கொடுத்து, நிந்தனையை கொடுத்து, மற்றவர்கள் மத்தியிலே தலை கவிழ்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, ஒரு குறைச்சல் உள்ள, நம்ம நினைக்கிற ஒருவேளை சரி கட்டுகிறதுலாம் வேற விதம். கர்த்தருடைய வழிநடத்துதலை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வழிநடத்துதலை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. நீதிமானுக்கு அவர் என்ன பண்றாரா, பூமியிலே சரி கட்டுறாருன்னா என்ன தப்ப, அவனுக்கு நியாயத்தீர்ப்பு நாட்களிலே அவனுக்கு எங்க என்ன இடம் இல்ல சொல்லுங்க, பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அவனை இங்கேயே சரி கட்டிட்டே வர்றார். அவன் செய்கிற அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவளுக்கு வரத நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்றோம் இல்ல, அப்படிதான் சொல்றோம். கோபம் பிரச்சனைகள் வரும் பொழுதே நான் கண்டிப்பா பார்ப்பேன், அவளுக்கு இப்படிதான் வரும் அப்படிதான் வரும், நம்ம நியாயம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீதிமான்களுக்கு என்ன பண்றாராம், பூமியிலே அவரு நியாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறாராம், அவர் நீதி சரி கட்டி கொண்டு இருக்கிறாராம். அப்ப நீதிமானுக்கே இதுனா மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரங்களுக்கு பல மடங்கு ஆண்டவர் நியாயத்திற்கு வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரங்க ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், அப்படி கிடையாது. வெளியே இழுத்துட்டு வந்து போட்டுருவார். அப்படியே ஒரு வேதனை நாட்களா இருக்கும், கண்ணீரின் நாட்களா. ஏன் இதிலிருந்து நீ தவறிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்பி என்ன பண்ணிடு, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தலையை நீ உயர்த்தி அந்த வழியிலே வந்துரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா, நீதிமான்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவராலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அவராலே வரங்கள் பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்து மகிமைக்கென்று வாழ்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, இங்கே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை பொறுத்தவரைக்கும் நீதிமான்களை குறித்து நிறைய காரியங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அதில் எல்லாவற்றிலுமே நான் வந்து என்னுடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன், எங்கெல்லாம் நீதிமான் வருதோ நீதிமான் வருதோன்னு. நீங்க இந்த அதிகாரத்திலே 28ஆம் வசனத்துல பார்ப்பீங்கன்னா, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களை துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்னா யாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல இருக்கு. நீதிமான்களை துளிரை போல தழைப்பார்கள் அப்படின்னா என்ன, அவர்களுக்குள்ள ஒரு இப்ப செடி வளருது அப்படின்னா அந்த வளர்கிற செடிகளுக்குள்ள ஒரு தழை உண்டாகும். எப்படித்தானே, அந்த தலைகளை புரிந்துங்களா, உங்களுக்கு துளிர் விட்டுட்டே வரும். துளிர் விட்டாதான் அதனுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரோஜா செடிலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தளிர் வேற கலர்ல இருக்கும்ல, ஒரு ப்ரௌனிஷ் அந்த எந்த கலர்ல இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த இலை பச்சை கலர்லமா, ரோஜா இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அந்த பச்சை இலைக்கும் இந்த மாதிரி ஒரு கலருக்கும் அங்க வித்தியாசமே காணப்படாது. அதுக்கப்புறம் அது பச்சை கலர்ல மாறிடும். இப்ப நீதிமான்னா யாரு, பழைய பாட்டு புத்தகம் சொல்றது, அவன் தளிரை அதாவது துளிர் விடுகிறவனாய் இருக்கிறான், தழைக்கிறவனாய் இருக்கிறான். 30ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆண்டவர் அவனுக்கு வச்சிருக்கிற பலன் எப்படிப்பட்டதா, ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறது.
கையோட கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ என்ன பண்ணுமா? விடுவிக்கப்படும். அப்ப ஏன் இன்னும் உன்னுடைய குடும்பத்துல விடுவிக்கப்படல? அப்ப நான் நீதிமான் படிக்கு நடந்து கொள்ளல. கர்த்தர் விரும்புகிற நீதிமானாய் நான் இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது. நான் இன்னைக்கு எல்லாம் புதிய ஏற்பாட்டுல சொல்றோம், யாரெல்லாம் நீதிமான்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள் எல்லாம் நீதிமான்களா இருக்கிறோம். அப்ப நான் ஒரு நீதிமானா இருந்தால் இன்னைக்கு என் குடும்பம் விடுவிக்கப்பட்டிருக்கணுமே, என்னுடைய குடும்பம் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். அப்ப நான் எந்த லிஸ்ட்ல இருக்கேன்? துன்மார்க்கனா இருக்கிறேனா, பாவியா இருக்கிறேனா? ஆண்டவருடைய பார்வையில நீங்க நிறைய பிரசங்கங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில என் பாவத்தெல்லாம் சுமந்துட்டாரு, சாபத்தெல்லாம் சுமந்துட்டாரு, எனக்கா எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. எல்லாம் முடிச்சாருதான். ஆனா அதற்கேற்ற அந்த விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததியோ, சந்ததின்றார். அப்படியே பாருங்க, அவன் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததியே விடுவித்து கொண்டு வரப்படுமா. அப்பனா சிறையிருப்பு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமான் எப்பவுமே என்ன பண்ணுவான்? நன்மையானதை ஆசைப்படுவான். இப்ப நம்ம நன்மையானதை ஆசைப்படுறோமா? நம்முடைய ஆசை எப்படி இருக்கு? இதே 12ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுது, நீதிமானுடைய வேரோ அசையாது. நீதிமானுடைய வேரோ அசையாது அப்படின்னா நம்ம குடும்பம் அசைக்கப்படாது. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் அசைக்கப்படுது. இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கிறோமே, எங்க கொடி கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறோமே. இந்த கொடி போறங்கிற அது போய் எந்த கொடி, அது எந்த கொம்புல ஏறணும், அப்ப கொடி அப்படிதான் தேடும். இந்த பாவக்காய் செடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே வரும், அப்படியே வளைஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அது கரெக்டா அது போய் நிக்கிறதுக்கான இடத்தை தேடுவோம். அந்த செடிக்கு ஆண்டவரோட ஞானத்தை வச்சிருக்காரு. எது மேல போய் நம்ம ஏறி நம்ம அப்படி சுருத்தி நம்முடைய வாழ்க்கையை அப்படி நிறுத்திக்கலாம் அப்படின்ற அந்த காரியங்கள் இருக்கும். இப்ப வசனம் சொல்லுது, நீதிமானோட வேரோ அசையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய குடும்பம் அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்து 5ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நியாயமானவைகளை நான் யோசிக்கலையே. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று தவறுன்னு செஞ்சா நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். நன்மை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம நன்மையானது பண்றது கிடையாது. 7ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வீடோ நிலைத்திருக்கும். நீ 7ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கா? நிலைத்திருக்கும். 10ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். அது ஓகே. நிறைய வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. வீட்டுல இருக்கிற மனுஷனை மதிக்கிறாங்களோ இல்லை, நாய்க்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. நாய் சாப்பிட்டுச்சா தண்ணி குடி, மீன் சாப்பிட்டுச்சா, இது ஒண்ணு மட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நாய் காக்கா போல, நாய் பாத்ரூம் போல வெளியே கூட்டு போங்க. இல்ல நாய்க்கான காரியங்கள் எல்லாமே, அதான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறதுல இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அடுத்து 12ஆம் வசனத்தோட 2வது பகுதி சொல்லுது, நீதிமானோட வேர் கனி கொடுக்கும். அவனுடைய வேர் என்ன பண்ணுமா? கனி கொடுக்கும். கனி கொடுக்கிற ஒரு மரம். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி நீதிமானுடைய ஒரு காரியங்கள் கூட இன்னைக்கு என்னோட காணப்படவில்லையே. 13ஆம் வசனம் சொல்லுது 2வது பகுதி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். நீதிமான் என்ன பண்ணுவானா? நெருக்கத்தில் நின்று நீக்கப்படுவான். 21ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. 26ஆம் வசனத்துல முதல் பகுதி சொல்லுது, நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மையுள்ளவன். இப்படி சொல்லிட்டே போனாங்க. 13ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனம் பாருங்க. அதே நீதிமொழிகள் 13 5ஆம் வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு பொய் சொல்லிதான் அவன் வேற வழி இல்லை. வேற வழியே நீங்க சொல்லித்தாங்க ஆகணும். நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறேன், பரவாயில்ல பிரச்சனை இல்லை, இதுக்கு வந்ததுக்காக நீங்க சின்ன பொய் சொல்லி வைங்க, அது நல்லதுதான். நீதிமான் என்ன பண்றான்? பொய் பேச்சை வெறுக்கிறான். 9ஆம் வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரம், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். இவ்வளவு காரியங்கள் இருக்குங்க. இன்னும் நிறைய இருக்கு. நீதிமானோட குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நீதிமானைத்தான் ஆண்டவர் பூமியிலே நியாயம் இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு படுற பாடை எதுல சேர்க்கிறது தெரியல. நீங்களும் நான் நீதிமானா, பாவிகளா இருக்கீங்களா, துன்மார்க்கத்துல இருக்கீங்களா, எதுல இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 13ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை நீங்க வேதத்துல பாருங்க. 2வது பகுதி, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை என்ன பண்ணும்? பலனாக வரும். அவன் எந்த இடத்துல போய்
22ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதி, நீதிமானுக்காக ஆஸ்தி, பாவியின் ஆஸ்தியோ யாருக்கு சேர்த்து வைக்கப்படும்? நீதிமானுக்காக. இது மட்டும் நம்ம சொல்றோம், அப்படிதானே? வீடு ஆஸ்தியா எனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு காரியம் நான் சொன்னது கொஞ்சம் தான், இந்த கொஞ்ச காரியங்கள் தான். இந்த கொஞ்ச காரியத்திலே நம்ம நீதிமான் தானான்ற அந்த டவுட் வரும் பொழுது, அப்ப நம்ம எந்த காரியங்கள் இன்னைக்கு சிதைக்கப்படுகிறோம், என்ன காரியங்களினாலே நம்முடைய குடும்பத்துல விடுதலை இராமல் இருக்கு, நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதோ நியாயத்திற்கு அடைவதோ நியமிக்கப்பட்டிருக்கிறபடி. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிற பழைய முதல்ல காரியம் நம்ம நினைச்சிருப்போம், என்ன நினைச்சிருப்போம்? நமக்கு இன்னொரு பிறவி இருக்குது, அப்ப நீ கண்டிப்பா நீ மனைவியா பிறப்ப, நான் புருஷனா பிறப்பேன், அப்பா நீ ஒன்று அடிப்பேன். ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல நீ பலி அடிச்சுட்டே இருக்கல, அடுத்த நிமிஷம் நீ பலியா மாறுவேன், மொத்தம் நீ அடிப்பாங்க. அடுத்த ஜென்மத்துல நீ கர்ப்பம்பூச்சி, எப்படி சொல்லுவாங்க? உலகத்தார் சொல்லுவாங்க, இன்னும் 7 பிறவிகள் இருக்கு, இன்னும் 7 அவதாரங்கள், இன்னும் 7 காரியங்கள் இருக்கு, இன்னும் இத்தனை இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஒரே தரம் மரிப்பது. மரணம் என்பது உனக்கு ஒரு தரம் தான் மரணம். பின்பு அந்த நியாயத்திற்குள்ள 2வது மரணம் வரும். மரணம் என்பது சரீரத்துக்குரிய மரணம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எனவே உள்ள இருக்கிற ஒரு அலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஒரு தரம் மரிச்சு பின்பு நம்ம நியாய தீர்ப்புக்கு போக வேண்டிய காலங்கள் இருக்கிறது. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தினுடைய கடைசி வார்த்தைகளை சொல்றாரு அவருடைய சீஷர்களுக்கு. எடுத்து வாசிங்க. அப்ப வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது நம்ம ஆண்டவரை கேட்ட, அப்ப இது எந்த நேரத்தில் நடக்குது ஆண்டவர்? ரகசிய வருகையில நடக்குதா, இல்ல நியாய தீர்ப்பின் நாட்கள்ல இது நடக்குதா? ஒரு மனுஷனை விசாரிக்கும் போதுதானே அவன் சொல்றான். ஒருத்தனை பாக்குறோம், 10 வருஷம் கழிச்சு அவனை பாக்குறோம், அவன் முடிவா கொட்டி போயிட்டு இருக்குது, கண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது, அவனுடைய சரீரமும் மாறி போயிடுச்சு. இப்ப அவனை நம்ம பார்த்த உடனே இன்னைக்கு நிறைய பேர் என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கேட்கறாங்க, நீங்க இப்படிதானே அப்படிதானே. எனக்கு அவங்களை சுத்தமா ஞாபகம் இல்லை, என்னுடைய மைண்ட்ல எரேஸ் ஆயிட்டு இருக்கு, சுத்தமா தெரியல சொல்றாங்க. உங்களுக்கு பார்த்தேன், இது வரைக்குமே ஞாபகம் வரல. இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா, இல்ல நீங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறேன்ல அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வருகிறதுக்கு சில காரியங்களை சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்மளை மறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இது சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே போயிருக்கிறோம், நம்ம அங்கே போயிருக்கோம் ஞாபகத்துக்கு. இங்கே ஆண்டவருக்கே ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ என்ன நடக்குதாங்க அப்படின்னா, அவர் நியாயத்திற்குள்ள கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. ஒருத்தர்கிட்டயும் சொல்றாரு, பேசுறாரு. அப்ப பேசும்போது அவங்க சொல்றாங்க, என்ன உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்சேனே, உங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொன்னேனே, உங்களுக்காக பேய் ஓட்டினேனே. பேய் ஓட்டுறதுலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவர் லிஸ்ட்லே கிடையாது. பேய் ஓட்டுறது யார் வேணா ஓட்டி, பேய் ஓட்டுறது ஒண்ணுமே கிடையாது. மனுஷனை விடுதலை ஆக்கி போடுறோம், அந்த ஆத்மாவை பிடிச்சி கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கறதுன்றது பயங்கரமான அது ஒரு மகிமையான ஊழியம். அந்த ஆத்மாவை காப்பாற்றி கூட்டு போறோம் பாருங்க, அதுதான் மகிமையான ஒரு ஊழியம். ஆண்டவர் அதைத்தான் செய்தார் இந்த பூமியில வந்து. இப்ப இங்க ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்கன்னா, என்ன உங்களுக்கு தெரியலையா, உமது நாமத்தினாலே நாங்க தீர்க்க தரிசனம் உரைச்சோமே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப அவர் எதையுமே கணக்குல வைக்கல. நீ செய்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்குல வைக்கல. இன்னும் நம்முடைய மனவாட்டி சபை இன்னும் இதுக்குள்ளெல்லாம் வரல. இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்லல, பேய் ஓடல, எதுலையுமே வரல. ஆனா பேர் மட்டும் என்ன இருக்கு,
சொல்லுங்க, உங்க திருவாய்களை திறந்து நம்முடைய சபை பேரை சொல்லுங்க. பிரதர் அழகா ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாரு, அவர் ஜெபிக்கணும். சூப்பரா போட்டு நம்முடைய சபையினுடைய பெயர் பலகை அழகா வச்சு அமைச்சு கொடுத்துட்டாரு. கர்த்தர் அதுக்காகவே அவர் கூட்டு வந்தார் போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, நம்முடைய சபை பேரு ஒரு ஆள் தான் சொல்லுது மனவாட்டி, மற்றவங்களும் மனவாட்டி கிடையாது, வேற வாட்டி. அடுத்த வாட்டி ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே சீக்கிரம் வாட்டி இல்லை, அடுத்த வாட்டி வரோம், நாங்கள் மனவாட்டி என்ன பண்றோம், அடுத்த வாட்டி வரோம் அப்படின்னு வைங்களா? உங்களை தான் கேட்குறேங்க, சொல்லுங்க. இன்னும் இந்த இந்த இதுலயே நம்முடைய சபை இன்னும் உள்ள நுழையில, தீர்க்கதரிசனம் சொல்ல வரல, பேய் விரட்ட வரல, இன்னமும் நம்ம வரல, எதுவுமே வரல. ஆனா எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகமே அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கு. அதுதான் சொல்ல முடியும். படைப்புகள் தான், அவருடைய படைப்புகள் மட்டும்தான். படைப்புகள்லாம் அவர் சிருஷ்டித்த மனுஷர்களை தவிர, அவருக்கு சொந்தமானவர்களை தவிர, அவருடைய படைப்புகள் எல்லாம் இன்னைக்கு அசைவுகள் உண்டாக்கி நமக்கு காண்பிச்சுட்டு இருக்குது. நாங்க முடிவு பெறப்போகிற நேரம் வந்துருச்சு. ஒரு தொடக்கம் ஒரு எண்டிங் இருக்கும், கண்டிப்பா முடிவு இருக்கும். அப்ப அந்த முடிவுகளுக்குள்ளே வர எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இன்னைக்கு அதை குறித்த காரியங்கள் இல்லை. ஒருத்தவங்க கடிச்சு கொண்டாங்க, அவர் வரவே கூடாது. அவர் வந்தார்னா எப்படி? அவர் வரவே கூடாது. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணுவார், பண்ணணும், தொல்லை பண்ணணும், நெருக்கத்தை கொண்டு வரணும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அவர் வரவே கூடாது. அப்புறம் சபை நடத்த முடியாது. கடைசி காலங்களில் நடக்க வேண்டிய எல்லா அடையாளங்களும் நம்ம தடை செய்யவே முடியாது. இத ராஜாக்களை மட்டும் நீ விரும்பி கேட்டா கொடுத்துருவாரா? அதை செய்யவே மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ராஜாக்களை மட்டும் நீ நினைக்கிறபடிக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்பா, ஏன் சித்தத்தை தான் நான் நிறைவேற்றுவேன். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம், அதுல நீ கை வைக்காதன்றார் ஆண்டவர். அதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் கிடையாதுமா, நீ ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. ராஜாக்கள், ஏன்னா என்னுடைய சப்ஸ்டியூட்டே அவங்க வராங்கன்னா இந்த ஜனங்களை சந்திக்க நான் என்ன பண்ணுவேன்? நல்ல ரட்சகர்களை அல்ல, ஜனங்கள் அவரை தேடினால் நல்ல ரட்சகர் வருவார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ராஜாக்களின் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாரு, சாமுவேலின் புத்தகத்தை எடுத்து பாரு. சவுலின் ராஜாவில் இருந்து இந்த முடிவின் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த 4வது புத்தகத்தை எடுத்துமே இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அநியாய அக்கிரமாய் இருக்கும். ஒவ்வொரு ராஜாக்கள் வரும்பொழுது அந்த தேசங்கள் அசைக்கப்படுகிறதும், அந்த ராஜாக்கள் வரும்பொழுது அந்த தேசங்கள் சேமமாய் இருக்கிறது. ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ராஜாவுடைய அப்புறம் கர்த்தருடைய பார்வைக்கு ராஜாக்கள் செம்மையானவைகளை செய்தார்கள். அப்போ நம்ம ஜபிக்கிறதெல்லாம் எதுவும் ஏற்படாதுங்க. கர்த்தர் அந்த கடைசி நாட்கள் அவர் என்ன சொன்னாரோ, ஏன்னா அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதுலே அவர் எப்படி இருக்கிறாராம்? பயங்கர வைராக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலாம். ஒரு பிரேயர் நடக்குதா, ஒரு ஜெபம் நடக்குதா, ஆண்டவர் சித்தம் இல்லாம நடக்காதுங்க. அதுக்கு அவங்க வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க வரமாட்டாங்கன்னு அப்படி பேசவே கூடாது. கர்த்தர் ஆரம்பிச்சது, தேவன் ஆரம்பித்த காரியங்கள்னா அவர் தான் நடத்துவார். அங்கெல்லாம் நான்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அதனாலதான் இங்க வரல, சபைக்கு வரல. மீஞ்சூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, பாவம் எத்தனையோ வயசானவங்கெல்லாம் கூட ஓடி வருவாங்க. அவங்க சர்ச்சிலே இல்லை, அதனால நான் வரமாட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த மணவாட்டி சபைக்குன்னு ஒரு அக்கினியை வச்சிருக்கிறாருன்னா அந்த அக்கினி பலிபிடத்துல இருக்கும். அது ஊழியக்காரங்கிட்ட இல்லை. நானே உள்ள வரும்பொழுது இந்த பலிபிடத்துல இருந்து தான் அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்ல முடியும். என்னைக்காவது நான் கீழே உட்கார்றது, ஆண்டவர் வார்த்தை கொடுக்கறது, அது என்ன ரேர் தான். ஆனால் 3/4 பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடுகிற பலிபிடத்துல தான் உட்கார்ந்தாதான் தேவனுடைய வார்த்தை மகிமையை கடந்து. அப்போ இந்த சபைக்குன்னு ஆண்டவர் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார், ஒரு வல்லமையை வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு இதேதான். அவங்க ஆரம்பிச்சது அவங்களே வரல, அவங்க ஆரம்பிச்சது அவங்களே இல்லை. அவங்கள பார்க்காத இவங்கள பார்க்க கர்த்தரை நோக்கி நீ பார்க்கணும். நான் என்னையே உனக்கு காமிச்சிருக்கிறேன்னா அப்போ அது சபையே கிடையாது, ஊழியம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரை நோக்கி நீங்க பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? உட்கொண்டு அந்த வார்த்தைகள் படிக்க செய்யணும். அப்ப இங்க என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க? அப்ப என்ன நடக்கு? ஏன்னா மேல இருக்க வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற வாசிங்கப்பா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது
25 பாருங்க, 10, 11, 12. அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்ற மெய்யாக சொல்லுகிறேன் என்றார். கதவு திறந்து சொன்னாரா மூடிட்டே சொன்னாரா? சொல்லுங்கம்மா. கதவு அடைக்கப்பட்டது. மறுபடியும் திறந்து பார்த்துட்டு நம்ம அப்படிதானே பண்ணுவோம். யாருன்னா வந்தாங்கன்னா அங்கேயே பார்த்துருவோம் தூரமா, ஐயோ இவன் வரா, நான் முதல் கதவை அடைச்சிரு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கதவை திறந்து நம்ம பார்ப்போம். அவன் அப்பா வீட்டம்மா சொல்லுவாங்க, அவர் இல்லைங்க, அவர் வெளியே போய்க்கிறாரு, அவர் உள்ளதான் இருப்பார். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அந்த கதவை திறந்துட்டு உன்னை தெரியல என்னரா, இல்லை கதவை அடைச்சிட்டாரு. அடைச்சிட்ட பிறகு அங்கேருந்து சவுண்டு வருது, அடைச்சது தான், மறுபடியும் நீ வர முடியாது உள்ள, அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், ஊரே சொல்லிட்டு முடிச்சிடறாரு. ஆனால் இங்கே வந்து தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போ நியாயத்தீர்ப்பின் நாட்கள் ஆண்டவரோடு பேசுறாங்க, கண்டிப்பா பேசுறாங்க. ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேனே அப்படி பேசுறாங்க. ஏன்னா பயம் நடக்கும். அப்பதான் தெரியுது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியுது இதெல்லாம் வராதுன்னு நினைச்சோமே, இப்படி எல்லாம் நான் இயேசுவை சந்தித்து இப்படி ஒரு நியாயத்தீர்ப்புல வந்து நிப்போன்னு தெரியாம நான் இவ்வளவு காரியங்கள்லாம் பண்ணிட்டேனே, இவ்வளவுலாம் பேசிட்டேனே அப்படின்னு அந்த நேரத்துல யோசிச்சு, ஆண்டவரே நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்கேன், இவ்வளவு காலங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு இல்ல. அடுத்து அந்த 7ஆம் அதிகாரத்துல கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடியுங்க, வாசிங்கப்பா 23ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர் நான் ஒரு காலம், அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு கூட நீ சொல்லாங்க, நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அக்கிரமம் செய்யக்காரர் என்ன பண்ணுங்க, என்னை விட்டு ஆண்ட சொல்ல எனக்கு கிட்டே வராது. பாருங்க எப்படிப்பட்ட தெய்வம், நானே வழியும் சத்தியம் ஜீவிதமாக இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, நான் உன்னை கைவிடுதும் இல்லை, உன்னை வலது கரத்தை நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன்னு சொன்ன அதே வாய் தான் இப்ப சொல்லுது என்னை விட்டு தூர போ. இத்தனை பேர் இருக்கிறீங்க, என்னை விட்டு அகன்று போ. ஒண்ணுமே செய்யல, நீங்க ஒண்ணுமே செய்யல, இன்னும் ஆண்டவருக்கு இன்னும் ஒண்ணுமே செய்யல, பேய் விரட்டல, ஆண்டவர் நாமத்தை கொண்டு ஒரு ஜெயம் எடுக்கல, ஒண்ணுமே செய்யல. அப்ப உங்களெல்லாம் ஒரு மிஸ்லே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது, போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பு. சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிகிரி இருக்கா, டிகிரி மட்டும் தான் போதாதுமா, பிஎட் தான் உள்ள, பிஎட் இருந்தாலும் 18,000 சம்பளம், பிஎட் இல்லை கிளம்புமா, பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கா, பிஎட் இல்லை இல்லை, உங்களுக்கும் பிஎட் இல்லை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் கொடுத்த பிஎட் நீங்க செய்யல, கர்த்தர் உண்மையில அபிஷேகம் வச்சிருக்கா. ஆனா இந்த வார்த்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார் தருவா, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள். உண்மையில ஊற்றி இருக்கிற அபிஷேகம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை விடுதலையாக்கிறதுக்கு மட்டும் இந்த அபிஷேகம் ஊத்திருக்கா நீ நினைச்சிருக்கா, இல்ல உன் மேல அபிஷேகம் இருக்கும் பொழுது வரங்களோடு தான் அந்த அபிஷேகத்தை ஊத்துறாரு. அவர்களுக்கு தந்தர்ல வரங்களின் படிக்கே அவர்கள் அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் படிக்கே அவர்கள் மேல் அபிஷேகம் இறங்குச்சு அந்த அந்நிய பாஷை. அப்போ அது உனக்குள்ள என்ன வரங்கள் இருக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணல, உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை பத்தியும் உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிஎடே இல்லை. அதான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம். உன்னை எது கூப்பிட்டு பேசி நீ எங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், தேவதூதர்கள் சொல்லுவார், கூட்டு போப்பா நரகத்தை கூட்டு போ, வேற வழி இல்லை. அப்போதான் கூட்டிகிட்டு போகும்போது தான் அவங்களும் சொல்கிறாங்க, ஐயோ என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, நாங்கள் இப்படியெல்லாம்ன்றாங்க. ஒன்றுமே கிடையாது, எல்லா முழங்கால் படியிடுவோம். தகப்பன் வந்து முன்னே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கப்படியாக பட்சமாக கேட்குறேன், எனக்கு நேரம் இல்லை, அப்படியா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் முழங்கால் படிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா. நீதிமான் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தைக்கு உங்களுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில அவனுக்கு சரி கட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பூமிக்குரிய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை நீங்க நினைச்சீங்களா, நீங்க ஒரு நாளும் பட்டினியா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனா பவுலடியார் சொல்வது போல இந்த வார்த்தையுடைய தெளிவு உங்களுக்கு வேணுமா, இது மனுஷரால மாத்திரம் அல்ல, இது மனுஷர் மூலமாய் வந்ததும் அல்ல, என் ஆவியானவரே என்னை கொண்டு போய் எனக்கு கற்பித்தார் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ரகசியம்.
ஹalleluya 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 ஆமென் ஆமென். அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமா தேவ சமூகத்துல நாம் உட்காரணுமா? தேவ சமூகத்துல உட்காரணுமா? ஆமென் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வர வேண்டுமா? பரிசுத்த ஆவி இல்லனா ஒன்றுமே கிடையாது. நாம எல்லாம் ஜீவன் தான். பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவரோட கூட இருக்கணுமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தை பிரகாரமாய் ஆண்டவரே பிள்ளைகளை அபிஷேகத்திலும் ஆவியிலும் நிரப்புங்க ராஜா. ஹalleluya. பூமியிலே நம்முடைய அறிவாளிகள் ஞானவான்கள் சொல்வது போல அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் என்பார். ஹalleluya. அதுபோல நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அழிக்க முடியாத ஒரு செல்வம் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை அந்த வார்த்தையே அவனை நியாயம் தீர்க்கணும். என்ன தள்ளி நீங்க பரவாயில்ல, நான் மனுஷன். அந்த வார்த்தை அபிஷேகம் அந்நிய பாஷை அப்படியே நம்மளை நடத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா ஞானமும் மண்ணுக்கு கீழாகி போயிடும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் உன்னோட கூட இருப்பார். ஆமென் ஹalleluya. இந்த மண்ணான சரீரம் ஆரம்பத்திலே வார்த்தை வந்தது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரித்தவரும் மறு மௌனத்தில் இறந்தவரும் கர்த்தரை துதியார்கள் என்று ஆமென். ஜீவனோடு இருக்கும்போது இப்பவே நல்ல அப்பாவை நல்ல ஆராதனை பண்ணி நல்ல துதிச்சு நல்ல வேத வசனத்தை வாசித்து ஜபத்துல நல்ல உற்சாகம் உள்ளவராய் நாம் காணப்படுகிறோம். ஹalleluya ஹalleluya. செபிக்கலாம், எல்லாரும் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அப்பா இன்னும் நீர் விசாரமா கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது ராஜா. எப்படியாயிலும் உண்மை தூச்சுக்கிட்டே இருக்கணும், எப்படியாயிலும் வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கும் போது ஆவிக்குரிய செய்திகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ராஜா. ஆமென் ஹalleluya ஹalleluya. ஆலன் பால் மேகசின் எழுதுவார். நிறைய மேகசின் ஒரு ரெண்டு அவர் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மேகசினுக்கு மேலே. அப்புறம் நேற்று அவருடைய மேகசின் இந்த மாதத்தினுடைய மேகசினை வாங்கி அந்த அம்மா எழுதுனாங்க. சோஃபியா ஆலன் பால், மோசே ஏன் ஆண்டவர் கொல்ல பார்த்தார் இந்த ரகசியத்தை அவங்க எப்போ வெளிப்படுத்துறாங்க தெரியும். 10 லட்சத்துக்கு மேலே மேகசின் எழுதிட்டாங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதை நமக்கு கொடுப்பார். நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. விருத்த சேதனை இல்லை, அவர் தான் அழைச்சாரு. பிஎட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அபிஷேகம் எல்லாம் நீ மனவாட்டியுடைய சபையினுடைய பிள்ளையே கிடையாது. மோசே பாருங்க எல்லாம் நடத்திட்டு நல்லா அவன் ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனையில வாழ்ந்தான். வளர்ப்ப அம்மாவை நினைச்சிருந்தா ராஜரீகமான கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இல்ல, தேவ திட்டம் அங்க சிப்பாரால போயிட்டு பாலைவனத்துல கல்யாணம் முடிக்கணும்னு இருக்குது. தேவ திட்டங்களை குறித்தோம்னா நிறைய காரண காரியங்கள் இருக்கிறது. யோசேப்பை எகிப்து தேசத்துல கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஆண்டவர். தேவ திட்டம். நாம ஜெபிக்க வேண்டிய விதங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ஒண்ணு தேவ திட்டத்தோடு ஜெபிக்கணுமா. அதுல முதலாவது பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை நீங்க ஜெபிக்கவே முடியாது. எந்த காரணத்துக்கு நீங்க ஜெபிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியினால ஜெபிக்கணுமா. மோசே இப்ப கடந்து போற பெரிய காரியத்தை நோக்கி போறா. ஆனா அதற்கு அவன் தகுதியானவனா கிடையாது. அவன் விருத்த சேதனம் பண்ணாத மனுஷன். அவரை கூப்பிட்டு அவரை அழிக்க பாக்குறாரு. மண்டை கொட்டஞ்சி கொண்டு இருந்த நாட்கள் உண்டு. அவரே கூப்பிட்டாரு, அவரே அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவரே கொல்ல பாக்குறாரு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மாத்திரம் தான் ஆன்சர் கிடைக்கும். 10 லட்சத்துக்கு மேல மேக்ஸிமம் எழுதிட்டாங்க. ஆனா அவங்களுக்கே ஆண்டவர் இப்பதான் வெளிப்படுத்துறார். அப்ப நமக்கு விருத்த சேதனம் வேணும். நமக்கு விருத்த சேதனம் வேணும். நமக்கு விருத்த சேதனம் ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் யார் மத்தியில் இருக்கிறாரோ அவங்கள விருத்த சேதனம். அது சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையா இருந்தாலும் அபிஷேகத்தை நிரம்பணும்.
அதுதான் விருத்த சேதனம். நல்ல கண்களை மூடி ஆண்டவரே அந்த விருத்த சேதனத்துக்குள்ளாய் என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே வழியில நான் அழிந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உமது கதவு அடைக்காதபடிக்கு, ஆண்டவரே அதற்கு முன்பாக நான் அபிஷேகத்துல நிரம்பி, ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே அப்பா உண்மை நெருங்கி வருகிற 3 நிலைகளை கடந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே மனுஷீகத்திலே அப்பா உண்மை நான் பின்தொடர வேண்டும், மாம்சத்திலே உண்மை தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார், அவர் மாம்சத்தோடு கூட இருந்தார். அது முதல் நிலை. அல்லேலூயா. இந்த 2 நிலைகள் இருக்கிறது. பிதாவோடு கூட அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் வானத்துக்கு நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3 நிலைகளை நாம் எப்படி நெருங்க வேண்டும் ஆண்டவரோடு கூட. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. விருத்த சேதனம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்பா, நாங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்பா, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்பா. அந்த அனல் எங்க மேல இறங்கணும்பா, அந்த நெருப்பு 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 எங்க மேல இறங்கணும். ராஜா மோசே மேல இறங்கின அதே அக்னி, ஆண்டவரே எலியா மேல இறங்கின அக்னி, எலிசா மேல இறங்கின அக்னி, ஆண்டவரே அப்பா சாத்ராக் ஆண்டவரே அவர்கள் மேல இறங்கின அக்னி, அவர்கள் மத்தியிலே உலாவின எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் உலாவுற ராஜா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே அப்பா அக்னியில உலாவுற பிள்ளைகளாய், அக்னியில உலாவுற பிள்ளைகளாய் கர்த்தாவே மாற்றுங்க ராஜா. ஆமென். அக்னியை ருசி பார்க்கிற பிள்ளைகளாய், அக்னியிலே உலாவுற பிள்ளைகளாய், அக்னியிலே பதில் கொடுக்கிற பிள்ளைகளாய், அக்னி ஆவியானவரோடு கூட கர்த்தா பேசுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நான் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. போதாதுப்பா, இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே. அபிஷேகத்தை மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே மாம்ச கண்களை எடுத்து போட்டு ஆண்டவரே அக்னி ஆண்டவரே அபிஷேக கண்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. எலியா சொன்னது போல் நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே, எலியா சொன்னது போல் நாங்கள் சொல்லணும் ராஜா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. ஆமென். நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. இன்னும் அதிகமா வருகை செய்து ஆண்டவரே அப்பா 1 நிலை 2 நிலை 3ஆம் நிலை வரை எங்களை பேசுங்கப்பா. முதல் வானம், 2வது வானம், 3வது வானம் வரை எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. ஓ ராஜா பாபா ராஜியா ராஜா பாபா ராஜியா. ஆமென் ஹalleluya. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் அபிஷேக கூட்டம் நடக்குதாங்கலாம் போங்க, எங்கெல்லாம் அக்னி அபிஷேக கூட்டம் நடக்குதாங்கலாம் போங்க. பெற்றுக்கொள்ளுங்க, அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க, அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க முழங்கால நின்று 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. நல்ல வெளிப்பாடோடு கூட ஆண்டவர்களோடு கூட இடை கொடுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எழும்ப போகிறது சென்னை பட்டணம், எழும்ப போகிறது சென்னை பட்டணம். அநேக சபைகள் எழும்ப போகிறது. ஆமா, நிறைய சபைகள் எழும்ப போகிறது. அக்னி அபிஷேகத்தை குறித்து தைரியமாய் ரோடுகளில் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம பிள்ளைகள் எழும்ப போகிறார்கள். அதுவே நமக்கு அடையாளம். ஆமென் ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி. அபிஷேக ஆராதனை கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குதெல்லாம் போங்க. உங்களை யாரும் தடுக்கவே முடியாது. அக்னி முகாம்கள் எங்க நடக்குது அங்கெல்லாம் போங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய ரகசியங்கள் தெரியும், வெளிப்படும். நிறைய ரகசியங்கள் வெளிப்பாடு வரும், பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துவோம்ப்பா. எல்லா கனத்தையும் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களை தரமட்டமாய் காண்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென். நாம் காணிக்கை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காணிக்காக ஜெபிக்கிறவங்க பாடுறோம் சீக்கிரமாக.